வணக்கம் நேர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மொழி பத்திரிகைகளின் செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த வகையில் முதல் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக சர்ச்சைகளுக்கு மத்தியில் அமைச்சரவையில் வெட்வரி சட்டமூலம் இன்று அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்படும் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதனை விரிவாக பார்ப்போம். வெட்வரி அதிகரிப்பு திருத்த சட்டம் மூலம் பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் இன்றைய தினம் ஜனாதிபதி தலைமையில் கூடவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. நீண்ட காலமாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி நேற்றைய தினம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய இயக்கத்தினால் கொழும்பு மெகசின் சிறைச்சாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்சவும் திவிநெகும திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் கீர்த்தி ஸ்ரீ ரணவக்கவும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியிலான சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. தமிழ் அரசியல் கைதிகளின் வழக்குகளை துரிதப்படுத்துங்கள், சட்டமா அதிபரிடம் சுவாமிநாதன் கோரிக்கை என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனை விரிவாக பார்ப்போம். நீண்ட காலமாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் பொருட்டு அவர்கள் மீதான வழக்குகளை துரிதப்படுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபரிடத்தில் சிறைச்சாலைகள் மறுசீலமைப்பு, மீள்குடியேற்ற, புனர்வாழ்வளிப்பு மற்றும் இந்து சமய அலுவல்கள் அமைச்சர் DM சுவாமிநாதன் கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக 9 சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வலியுறுத்தி கொழும்பிலும் யாழிலும் கவனஈர்ப்பு போராட்டம் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக உண்ணாவிரதம் இருக்கும் கைதிகளுக்கு ஆதரவாக கவனஈர்ப்பு போராட்டம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் அதன் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தம்மை விடுதலை செய்யுமாறு கோரியும் தமிழ் அரசியல் கைதிகள் மேற்கொண்டிருக்கும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு வலை சேர்க்கும் வகையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாக புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. சீகா வைரஸ் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கு தயார் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனை விரிவாக பார்ப்போம். அதாவது சீகா வைரஸ் தொடர்பான உலக சுகாதார அமைப்பின் எச்சரிக்கையை அடுத்து இலங்கையில் அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் போராட்டம் முடிவடைந்தது, அமைச்சருடனான சந்திப்பில் இணக்கம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதாவது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் கடந்த 12 நாட்களாக முன்னெடுத்து வந்த வேலைநிறுத்த போராட்டம் நேற்றைய தினம் கைவிடப்பட்டதாக அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. தமிழ் மக்கள் பிரச்சினை தொடர்பான சர்வதேச சமூகத்தின் நடவடிக்கைகள் முடிவுக்கு வருகின்றதா என்பதாக கேள்விக்குறியோடு ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனை விரிவாக பார்ப்போம். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் உயர்ஸ்தானிகர் எதிர்வரும் 2017 மார்ச்சில் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ள நிலையில் அதன் பின்னர் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பாக இலங்கையுடன் சர்வதேச சமூகத்தின் நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்துவிடுமா, இது இடம்பெற முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரட்ன நேற்றைய தினம் தெரிவித்திருந்ததாக அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. அனுராதபுரம் சிறையில் தமிழ் அரசியல் கைதிக்கு ஊசி மருந்து ஏற்றியதால் பாதிப்பு என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனை விரிவாக பார்ப்போம். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதியொருவர் ஊசி ஏற்றப்பட்டதன் காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். வரணியைச் சேர்ந்த 37 வயதையுடைய ராசையா ஆனந்தராஜா என்ற தமிழ் அரசியல் கைதியை இவ்வாறு உடல் உள ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான விசாரணை அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைப்பு என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அரசியல் கைதிகளை உடன் விடுதலை செய், அரசை வலியுறுத்தி வெளிக்கடையிலும் யாழ்ப்பாணத்திலும் விண்ணதிர கோஷம் என்ற தலைப்பின் கீழ் புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. அமைச்சரவை செல்கின்றது விச ஊசி விவகாரம், நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிகளுக்கு தண்டனை என்கிறார் சுவாமிநாதன் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதாவது புனர்வாழ்வின் போது முன்னாள் போராளிகளுக்கு விச ஊசி ஏற்றப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை தாம் அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக சிறைச்சாலை மறுசீலமைப்பு மற்றும் புனர்வாழ்வுத்துறை அமைச்சர் DM சுவாமிநாதன் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது.
ஜனாதிபதியின் கையில் மகஜர் வழங்கியும் எந்த பயனும் இல்லை. அரசியல் கைதிகளின் உறவினர்கள் கதறல் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. ஆஸ்திரேலியா செல்வதற்காக சிறுநீரகத்தை விற்க முயற்சி. தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதி குறித்து தகவல் என்ற தலைப்பின்களும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனை விரிவாக பார்ப்போம். ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதற்கான பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் தங்கள் சிறுநீரகங்களை விற்பனை செய்தது விசாரணை ஒன்றின் மூலம் தெரிய வந்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. பிரபல ரக்பி விளையாட்டு வீரர் வசீம் தாஜுதீன் படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சிசிடிவி காணொலிகளை எதிர்வரும் 22ஆம் தேதி கனடாவுக்கு கொண்டு செல்ல குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால்தான் ஜிஎஸ்பி சலுகை. இலங்கை அரசிற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்து அழுத்தம் என்ற தலைப்பின் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கும் திவிநேகம திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணைகளில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. இவைகளை இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக அனுராதபுர மேலதிக கல்வி பணிப்பாளர் புஷ்பகுமார புகையிரதத்தில் சென்று கொண்டிருந்த போது இனம் தெரியாத நபர்களின் கல் தாக்குதலுக்கு இலக்காகி பலியாகியுள்ளதாகவும் இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் போராட்டம் நேற்றைய தினம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய லங்காதீப பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. நல்லது நேர்களை கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மணி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை வழங்கியிருந்தோம். தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் செய்திகளோடு இணைந்து கொள்கிறார் தாரகா. வணக்கம் தாரகா. வணக்கம் நேர்களே. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் பெலம்பரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி வடக்கு கிழக்கு இணைக்கக்கூடாது, சமஸ்டியம் பாதகமானது, கிழக்கு முஸ்லிம் சிவில் அமைப்புகள் பிரகடனம் என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. நாட்டில் உருவாக்கப்படவுள்ள அரசியல் ரீதியான அதிகார பகிர்வில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தனித்தனி மாகாணங்களாகவே தொடர்ந்து இருக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு பாதிப்பை தோற்றுவிக்கும் சமஸ்டி தீர்வையும் வழங்கக்கூடாது என கிழக்கு முஸ்லிம் சிவில் அமைப்புகளின் ஒன்றியத்தினால் பிரகடனம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. பிரபாகரனை விட மஹிந்த மிக மோசமானவர் சரத். மஹிந்த ராஜபக்ச பிரபாகரனை விட மிகவும் மோசமானவர் என பிராந்திய அமைச்சரும் ஃபீல்ட் மார்ஷலுமான சரத் பொன்சாக தெரிவித்துள்ளார். அரசியல் கைதிகளை பழிவாங்காதே, விடுதலை செய் என்ற செய்தி புகைப்படங்களுடன் காணப்படுகிறது. அடுத்ததாக பெலம்பரி பத்திரிகையின் பிரதான புகைப்படம் வரலாற்று சிறப்புமிக்க ஜாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா நேற்று காலை 10 மணிக்கு கொடியேற்றுடன் ஆரம்பமானது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பங்கேற்புடன் நேர்த்தி கடன்களுக்கு மத்தியில் நேற்று நல்லூரான் மகோத்சவம் ஆரம்பமாகியுள்ளது. இது தொடர்பான புகைப்படமே இன்றைய பத்திரிகையின் பிரதான புகைப்படம். அரசியல் கைதிகளின் விடயத்தில் சம்பந்த ஏமாற்று நாடகம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சாடல். அரசியல் கைதிகளின் விடயத்தில் சம்பந்தம் மீண்டும் ஒரு ஏமாற்று நாடகத்தை அரங்கேற்ற தொடங்கியுள்ளார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் சே கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் இளைஞன் அடித்துக் கொலை வழக்கில் தொடர்பட்ட அனைவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவு. சுன்னாகம் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து இளைஞர் ஒருவரை அடித்து கொலை செய்ததாக கருதப்படும் வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் எதிர்வரும் 24ஆம் தேதிக்கு முன்னர் கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு மல்லாகம் மேலதிக நீதிவான் தர்மரட்னம் கருணாகரன் போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளார். இவை பெலம்பரி பத்திரிகையின் பிரதான செய்திகள். அடுத்ததாக உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி ஐரோப்பிய ஒன்றியம் கொழும்புக்கு அழுத்தம், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால்தான் ஜிஎஸ்பி வரி சலுகை என்பதில் விடாப்பிடி. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான ஏற்றுமதி வரி சலுகையை இலங்கை விரைவில் மீள பெற்றுக் கொள்ள வேண்டுமாயின் உடனடியாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி தேசிய பாதுகாப்புக்கு உரித்தான புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும், அல்லது அதில் காணப்படும் முக்கிய சரத்துக்களையாவது நீக்க வேண்டும். இவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியம் அழுத்தம் கொடுத்து வருவதாக ராஜதந்திர வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது. பன்னாட்டு கடிவாளம் 2017 மார்ச்சுடன் நீங்கும் அமைச்சர் ராஜித நம்பிக்கை. இலங்கைக்கு எதிராக எழுந்துள்ள அனைத்து பன்னாட்டு அழுத்தங்களும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் முடிவுக்கு வந்துவிடும். அப்போது நடக்கும் ஐநா மனித உரிமைகள் கூட்டத்துடன் பன்னாட்டு கடிவாளத்தில் இருந்து இலங்கை விடுபடும். இவ்வாறு அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜ்ய சேனாரட்ன தெரிவித்துள்ளார். நேர்களை இதுவரை ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.